சூப்பரா இருந்துச்சு. நான் 7 தடவை பார்ப்பேன், எண்ணி வச்சுக்கோங்க 7 தடவை. உசுரே நீதானே நீதானே. லெவல் வேற லெவல். செம்ம செம்ம. அந்த சாங் தான் அப்படியே கூஸ் பம்ப்ஸ், அப்படியே பார்க்கும்போது எந்திரிச்சு ஆடணும்னு தோணுச்சு. தனுஷ் ஆக்டிங்ல எப்படி இருந்தது? சூப்பரா இருக்கு. ஏரமான் மியூசிக் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. தனுஷ் வந்து ஆஸ் அ டேரக்டரா வந்து சூப்பரா படம் பண்ணியிருக்காரு. அவர் நடிப்பின் அசுரன் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது சூப்பரா பண்ணியிருக்காரு. செல்வராகவன் அவரோட ஆக்டிங் வந்துட்டு எஸ்ஜே சூர்யா வந்து எப்பயுமே அவர் ஆக்டிங் வந்து குறைய சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இதுலயும் நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து ஃபேன்ஸ்க்கான டெடிகேஷன் சொல்லியிருந்தாரு. தனுஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த சாங் தான் அப்படியே கூஸ் பம்ப்ஸ், அப்படியே பார்க்கும்போது எந்திரிச்சு ஆடணும்னு தோணுச்சு. வேற லெவல் வேற லெவல். செம்ம செம்ம. உசுரே நீதானே நீதானே. படம் வேற மாதிரி இருந்துச்சு தலைவர். அதாவது தனுஷோட 50th மூவின்றது வந்து நம்ம மகாராஜா எப்படி விஜய் சேதுபதிக்கு வந்து 50th மூவியோ அது மாதிரி வந்து தனுஷ்க்கும் வந்து பார்த்தோன்னா ராயன் வந்து 50th மூவி. ஸோ உண்மையாலுமே வந்து பார்த்தோன்னா எமோஷன்ஸ் அண்டு ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அட்டகாசமாக இருந்துச்சு. தனுஷோட 50th மூவி செம ஒர்த்து. சூப்பரா இருந்தது. நல்லா இருக்கணும். இவங்க தனுஷ் சார் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலைலாம் நடக்குது இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேஷுவலாக பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம எஸ்ஜே சூர்யா பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் எல்லாருமே பதட்டமாக இருக்க மாதிரி இருந்தாலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போக்கிரி படத்தில் விஜய் இருக்க மாதிரி பின்னாடி பாம்பே பிளாஸ்ட் ஆனாலும் அப்படி கேஷுவலாக திரும்பி பார்க்குற மாதிரி தான் இவங்களாம். எத்தனை கொலை நடந்தாலும் இவங்க கேஷுவலாக தான் இருக்காங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஏஆர் ரகுமான் மியூசிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு சூப்பராக கொடுத்துருக்காருங்க. ஏஆர் ரகுமான் சார் அவர்லாம் உண்மையாக சொல்லி ஆகணும். இந்த படத்துலேயும் வந்து பார்த்தோன்னா அவர் ஏஆர் ரகுமான் சார் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொரு பிஜிஎமும் அந்த அளவுக்கு தரமாக கொடுத்துருக்கிறாரு. ஒர்த்து வருமா செம்ம ஒர்த்து. பரவாயில்ல, குடும்பத்தோட பார்க்கலாம். கானவியா வந்துட்டு அவங்க சாங் வந்து சூப்பராக இருக்குது. அவங்களோட வாய்ஸ் வந்துட்டு தேட்டருக்குள்ளே ஏதோ ஒரு இது பண்ணுதுங்க. அது சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ. ஏரமான் மியூசிக்ல பண்ண இருந்தது. இல்லை மியூசிக்லாம் எப்பயும் சொல்லவே வேண்டாம். லெஜெண்ட் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தனுஷோட ஆக்டிங் இன்னும் நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்ததுன்னா நம்ம ராவணனுக்கு ராயன் நீதி வாங்கி கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். படம் நல்லா இருக்கு. ஏஆர் ரகுமான் மியூசிக் தேவையான இடத்துல போட்டிருக்காரு. இறைச்சல் இல்லாமல் மியூசிக் இருக்குது படம் ஃபுல்லாக. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். உண்மையிலேயே படம் சூப்பராக இருக்குண்ணா. இல்லை சண்டை காட்சிகள் தான். படம் வேறு லெவலில் இருக்கு. தனுஷ் இந்த படம் நல்லா வெயிட்டாக கொண்டு வந்திருக்காங்க. பிடிச்சது கூட இருந்து என்றைக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. நல்லவனா கெட்டவனோ நம்ம கூட இருக்கணும், நம்ம சந்தோஷமா வச்சிடணும். அதான் சொல்ல வர தனுஷ். என்னண்ணா மியூசிக்கா வேற லெவலில் இருக்குண்ணா. ஏஆர் ரகுமான் வேற லெவல்னா தனுஷ் தான். நம்ம தனுஷ் ஃபேன் தான். படம் நல்லாவே இல்லை. ஆனால் தனுஷ் ஃபேன் தான். அவனுங்களாம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் சூப்பராக இருந்துச்சு. நான் 7 தடவை பார்ப்பேன், எண்ணி வச்சுக்கோங்க 7 தடவை. ஒரு தடவை 2 தடவை.